ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜாகிரபி ஸ்ரீனிவாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறத நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே நல்லாவே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட்டு அண்ட் அதுக்கான ஆல் டிக்கெட் எல்லாமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே ப்ரிப்பரேஷனில் தான் இருப்பீங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான குரூப் 4 எக்ஸாம் ஜூன் 9ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்தந்த லொக்கேஷன்ஸ் வந்து அவங்களுடைய ஹால் டிக்கெட்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லாருமே ஹால் டிக்கெட் எல்லாமே பிரிண்ட் அவுட் போட்டிருப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் தான் இருப்பீங்க. ஓகே, எவ்ரி திங் இஸ் குட், நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய வகையில் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி, ஆன்லைனில் உங்களுடைய பிளான் எல்லாத்தையுமே எக்ஸாமுக்கு முன்னாடி 2 days பிஃபோராக ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாமே, எல்லா ஆப்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் அண்ட் பிரைனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் படிச்சுட்டு இருந்தது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுடைய மைண்ட் அண்டு மனசுக்குள்ளே தான் போட்டு வச்சு கம்ப்ரஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் தான் என்ன ஆகும், மைண்டு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக மாறி உங்களுக்கு வந்து ஞாபகத்தன்மை அதிகமாகும். யாருமே கடைசி டைமில் போயிட்டு புக்கெலாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் கடைசி டைம் அப்படின்றது நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான டைம் தான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா ஜூன் 8ஆம் தேதி, ஜூன் 7ஆம் தேதி எல்லாமே நீங்கள் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கணும். புக்கு பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது. சரிங்களா? அதே சமயம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக எங்கேயுமே ஊர் சுற்றக்கூடாது. சரிங்களா? பாய்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆட போகிறது, சினிமா தேட்டருக்கு போகிறது, ஹில் ஸ்டேஷன் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கூடாது. புது மாப்பிள்ள மாதிரி வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்கணும். எப்போ வரைக்கும் எக்ஸாம் முடிஞ்சு உங்களுடைய போஸ்ட் ஆர்டர் உங்கள் கைக்கு வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும். சரிங்களா? எக்ஸாம் வந்து இந்த குரூப் 4 தான் என்னோடய லைஃப் அப்படின்றவங்களாம் தயவு செஞ்சு எங்கேயும் வெளியே போகாதீங்க. அமைதியாக வீட்டோட புது மாப்பிள்ள மாதிரி அப்படியே உட்காந்துருக்கிறது நல்லது. வீட்டில் என்னதான் தண்டை சோறு திட்டினாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு அமைதியாக இருங்க. நமக்கு வேலை தான் முக்கியம். சரிங்களா? ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, இந்த பேலன்ஸ் ஆஃப் டைம் நான் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 5, இன்னும் 6, 7 2 நாள் தான் இருக்குது. 6ஆம் தேதி படிங்க, 7ஆம் தேதி படிங்க. 7ஆம் தேதி நைட்டுக்கு மேலே எதுவுமே பண்ணாதீங்க, விட்டுருங்க. நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. இவ்வளோ தான். நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்டு நல்லா தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு மைண்ட் நல்லா ரெனியூவல் ஆகும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா படித்து முடிச்ச உடனே 7ஆம் தேதி எல்லா ப்ராசஸுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க. இதுதான் உங்களுடைய வேலையை. 9ஆம் தேதி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஐடி ப்ரூஃபோடு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க, 1 hour பிஃபோர் எக்ஸாம் ஹாலில் போய் நெருங்கிக்கிறீங்க, எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறீங்க. அவ்வளோதான். முடிச்சுட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கிறீங்க. ரிசல்ட் வரும்போது வரட்டும். வந்ததுக்கப்புறமா உங்களுடைய கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து நீங்கள் வேலை வாங்க போகிறீங்க. அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு பயம்? ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். சரி, இப்போ நான் படித்து முடிச்சேன் சார், இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படித்து முடிச்சோடனே உங்களுடைய மைண்ட் தாட் எல்லாமே உங்களுடைய எக்ஸாம் சென்டர், எக்ஸாம் டைமிங், டைம் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எவ்ரிதிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கடைசி டைமில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கடைசி டைமில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றுறது நிப்பாட்டிடுங்க. கடைசி டைமில் எங்கேயும் வெளியே போகாதீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹால் டிக்கெட் எல்லாமே பிரிண்ட் அவுட் போட்டு 1க்கு 4 காப்பி வச்சுக்கோங்க. 1க்கு 4 காப்பி வச்சுக்கோங்க. தெளிவாக உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் என்ன விதிமுறைகள், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்றதை இன்ஸ்ட்ரக்ஷனை, டிஸ்க்ளைமர்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பார்த்துட்டு என்னென்ன பொருட்கள் உள்ள கொண்டு போகணும், என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிரிண்ட் அவுட் போட்ட அந்த ஹால் டிக்கெட்டில் என்ன இன்ஸ்டியூஷன், எந்த லொக்கேஷன்றதை கரெக்டாக முன்கூட்டியே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மகேந்திரா காலேஜ்னு ஒன்று இருக்குது. சேலம் மாவட்டத்தில் மகேந்திரா காலேஜ் இருக்குது. மகேந்திரா காலேஜ் பேர்லேயே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, டிப்ளமோ ஐடி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா டீச்சர் பிஎட் காலேஜஸ் இருக்குது, நிறைய கேம்பஸஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மஹேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, பிஎட்டா, வேறு ஏதாவது ஐடி காலேஜா அப்படின்ட்டு தெளிவாக பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, டிராஃபிக் ஃபுல்லான ஏரியாவா அப்படின்றத சுத்தமாக பார்த்துட்டு வந்துருங்க. அதான் உங்களுக்கு பெட்டர் ஒன்று. ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்டும் கடைசி டைமில் எக்ஸாம் டேட் அன்னைக்கே போய்ட்டு அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு அட்ரஸ் தேடிக்கிட்டு எக்ஸாம் சென்டருக்கு போகாதீங்க. ஆனால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டரில் போய் ஆஜராகிறது வெரி வெரி மஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்ன மாதிரி கிடையாது. இப்போ எக்ஸாம் வந்து 10 மணிக்கு இல்லை, 9:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 9:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஷுட் பி ப்ரெசென்ட் இன் 9 o'clock AM. ஓகேங்களா? 9 AM நீங்கள் போய் ஆஜர் ஆயிடணும். அப்போது 9 அப்படின்றது நம்ம பார்த்தீங்க 8 மணிக்கெலாம் போயிருங்க. சரி, இப்போ 8 மணிக்கு போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 8 மணிக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே வெயிட் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஏதாவது ஹெல்த் ஃபுட்டாக சாப்பிட்டு இருக்கணும். பையில் வந்து அப்பா கூட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட ஒரு வாட்டர் பாட்டில், கொஞ்சம் மில்க்கு, கொஞ்சம் ஏதாவது ட்ரை நட்ஸு, இந்த மாதிரி ஏதாவது வாழைப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவீங்க. போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு 9:30 12:30 முடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மைண்டும் ஹெல்த்தும் ரொம்ப ஆரோக்கியமாக ஸ்டாண்டர்டாக பார்த்துக்கிறதுலாம் உங்களுக்கு வெற்றியே இருக்குது. நிறைய பேர் வந்து தூக்கங்கிட்ட போய் படிச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு விடிய படிக்காதீங்க. அது உங்கள் மைண்டே கொலாப்ஸ் பண்ணிடும். எதுவுமே மைண்டில் இருக்கிற நியூரான்ஸில் எதுவுமே ஒர்க் ஆகாது. சரிங்களா? அப்போது உங்களுக்கு மைண்டில் எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னா கடைசி டைமில் எக்ஸாமில் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. எதுவுமே படித்தது ஞாபகம் வராது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், 2 days பிஃபோர் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மைண்டை காமாக அமைதியாக வச்சுக்கிறது உங்களுடைய வெற்றியை. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ வாட் எவர் இட் இஸ், நல்லா படிங்க. நல்லா படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயை நீங்கள் போயிட்டு பணியாற்றணும், மக்களுக்கு சேவை செய்யணும்.
ஓகே, இதேமாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை ஃப்ரம் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன்.